ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 பார்த்தீங்கன்னா 16வது மேட்ச்சை பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வந்து நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் வந்து நடந்தது. குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. குஜராத் ஜெயின்ஸில் ஓப்பனிங்கில் வந்துட்டு யார் இறங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா லவ்ரா அண்ட் பெத்மோனி வந்து வந்தாங்க. லவ்ரா பார்த்தீங்கன்னா 13 ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டாங்க. அவங்க பெத்மோனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில்டு பண்ணாங்க. ஹேமலதா கூட 1 ரவுண்டில் வந்து ஹேமலதா வந்தாங்க. ஹேமலதா பார்த்தீங்கன்னா 40 பால் பிடிச்சி 74 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. 9 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து அடித்தாங்க. பெத்மோனி பார்த்தீங்கன்னா 35 பாலில் 66 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. 8 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பாரதி ஃபுல்மைலி வந்து வந்தாங்க. அவங்க 13 பாலில் 21 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. ஒரு 4 மற்றும் ஒரு 6 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. மொத்தமாக 20 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 190 ரன்கள் வந்து அடித்தாங்க. 7 விக்கெட் இழப்பில். மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிற அளவுக்கு யாரும் அந்த பவுலிங்குள்ளே எல்லாருமே ரன்ஸை வந்து வாரி வழங்கியிருந்தாங்க. 8 பவுலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா 190 ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க குஜராத் ஜெயின்ஸ். சாய்கா இஷாக்கு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. 3 பேர் பார்த்தீங்கன்னா விக்கெட் இழப்பின்றி பவுலிங் போட்டிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 191 ரன் வந்து அடித்தா வின் டார்கெட்டை வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்டிகா பாட்டிகா அண்ட் ஹேலி மேத்யூஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. ஹேலி மேத்யூஸ் பார்த்தீங்கன்னா 18 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. எஸ்டிகா பாட்டியா ஓரளவுக்கு நல்லா விளையாண்டு 49 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாட்சிவீர் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க 4 பாலில் 2 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் வந்தாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் வந்து டீமுக்காக விளையாண்டு கொடுத்தாங்க. 48 பாலில் 95 ரன் வந்து அடித்தாங்க. 10 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்கள் வந்து விளையாடினாங்க. ஒரு காட்டுத்தனமான ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாண்டாங்க. கையிலேயே இல்லாத மேட்சை வந்து பார்த்திங்கன்னா கைக்குள்ளே கொண்டு வந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செமையான ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாண்டாங்க. அன்ஃபர்கட்டபுள் நாக்காக வந்து இருந்துச்சு அவங்க விளையாண்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் அமிலா கேர் பார்த்திங்கன்னா ஒரு 12 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 19.5 பால் இருக்குது. 5 பாலில் 191 ரன் வந்து அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் பவுலிங்கில் வந்து அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு யாரும் போடல. விக்கெட் வந்து கம்மியாக தான் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சை வின் பண்ண மூலிமா மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவாலிஃபை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்திங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் கொடுக்கப்பட்டது. 48 பாலில் 95 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.